அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் திக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதன் கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம். தொழுது அடி அடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அழுது அடி அடைந்து அன்பரானதுனால் அது திருவாசகம். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம். திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து, மறுப்பவர்களுக்கு இம்மையிலேயே விருந்து. இது திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்கிறோமே. திருவாசகம் ஒரு மதநெறி பரப்புகிற நூல் அல்ல, அது மதம் கடந்தும் இறைவனை காட்டுகிற நூல். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியர்க்கு தாயிற் சிறந்த தயா